ஆ, ஆ, புரோகிதரே, ஆம், அவசர முகூர்த்தம்னு ஏதாவது இருக்கும்ல? கல்யாணம் லேட் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி முகூர்த்தம் இருந்தா சொல்லுங்களேன். எதுக்கு இவ்ளோ அவசரம் தேவயானி? புரோகிதர் தான் 2 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஃபேக்கான முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நான் அந்த மாதிரி முகூர்த்தத்தை சொல்ல மாட்டேமா. நீங்க கல்யாணம் லேட் ஆக கூடாதுன்னு சொல்றதுனால நீங்களே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்க முடியும்னா நாளைக்கே ஒரு அமோகமான முகூர்த்தம் இருக்குமா. இப்ப என்ன எப்படி சொல்றீங்க? 2 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்தமே இல்லைன்னு சொன்னீங்களே. திடீர்னு நாளைக்கு முகூர்த்தம் இருக்குன்றீங்க. நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டா அடுத்து வர 2 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் இருக்கிற முகூர்த்தத்தை பாருன்னு சொன்னேன். அதான் நாளைக்குள்ள முகூர்த்தத்தை நான் சொல்லல. தேவயானி, இவ்ளோ அவசரமா எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? ஏற்பாடு பண்றதுக்காவது டைம் வேணும் இல்லையா? இது ஒன்றும் பொம்மை கல்யாணம் கிடையாதுல்ல. ஒரு நாள்ல எல்லா ஏற்பாடும் எப்படி செய்ய முடியும்? ஆமா, எதுக்கு இவ்வளவு அவசரம்? 2 months வெயிட் பண்ணலாம். தேவையில்லை. ஜோசியரே, ஐயா, நாளைக்கு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஹேய் சாம். சாம், வந்துட்டியா? வா 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 வா. கம். உட்காரு உட்காரு. இப்பதான் புரோகிதர் மித்ராவுக்கும் மனிஷாவுக்கும் கல்யாண முகூர்த்தத்தை குறிச்சாரு. நாளைக்கு காலையில 10:10க்கெல்லாம் கல்யாணம் நடந்துரும். என்ன சாம், ஒரு மாதிரியா இருக்க? இந்த நியூஸ் உனக்கு ஹாப்பியா இல்லையா? ஏன் இருக்காது மனிஷா? உனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுனா முதல்ல சந்தோஷப்பட போறது சாம் தான், இல்லையா சாம்? ரொம்ப சந்தோஷம் புரோகிதரே. முகூர்த்தத்துக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பேஷா பண்ணிடலாமா? நான் வரமா? நல்லது. இந்தாமா. நாளைக்கு தான் கல்யாணம். நிறைய வேலை இருக்கு எனக்கு. இப்ப கையும் காலும் ஓடவே இல்ல. ஆனாலும் சரி, எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும். மித்ரா கல்யாணத்தோட சேர்த்து விவேக் கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப அவ்வளவு டைம் இல்ல. எங்க பாரு, நாளைக்கு கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒவ்வொரு வேலை செய்யணும். அது இருக்கட்டும் சாம், இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? வீட்டுக்கு புரோகிதர் வராருன்னு உனக்கு தெரியாதா? நீங்களும் வெளியே போயிட்டு தானே வந்தீங்க. நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க தேவயானி? நானும் ஆன்ட்டியும் லக்கிக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் ஆன்ட்டி. லக்கிக்காக ஸ்கூலுக்கு போனீங்களா? எதுக்கு? மார்னிங் லக்கி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போகிறதுக்கு மறந்துட்டா மித்ரா. நாங்க போய் தான் கொடுத்துட்டு வந்தோம். லக்கி ஸ்கூல்ல பட்னி கடந்தானா அத மனிஷாவால தாங்க முடியாதுல்ல மித்ரா. மனிஷாவோட நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அது நடந்துச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு அபசகுணம் ஏற்படும். மித்ராவோட வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய கண்டங்களை தடுக்க முடியும். மித்ராவோட ஜாதகப்படி மனிஷா கூட நிச்சயதார்த்தம் நடந்தாலோ இல்ல கல்யாணம் நடந்தாலோ அது மித்ராவோட உயிருக்கு ஆபத்து. ஒவ்வொரு நிமிஷமும் மித்ராவை ஆபத்து சூழ்ந்துகிட்டே இருக்கும். எப்போ அந்த ஆபத்து மித்ராவை தாக்கும்னு தெரியாது. எப்போ மித்ராவோட தலையில ஆபத்து தாண்டவமாடும்னு யாராலையுமே சொல்ல முடியாது.
லக்ஷ்மியோட வாழ்க்கையே கேள்விக்குறியா ஆக போகுதுங்க. லக்ஷ்மியை நினைச்சு வேதனைப்படுறோம், ஆனா அவ 1000 மடங்கு நம்மளை விட வேதனைப்படுறா அரவிந்தா. சின்ன எறும்புக்கு கூட துரோகமே நினைக்காத அந்த பொண்ணுக்கு அந்த ஆண்டவன் கண்டிப்பா கெடுதல் செய்ய மாட்டான். அப்ப இப்ப நடக்கிறதெல்லாம் என்னங்க? இதுதானா லக்ஷ்மிக்கு ஆண்டவன் பண்ற நல்லது? இந்த கல்யாணம் நடந்தா தானே லக்ஷ்மிக்கு கெடுதல் நடந்ததா நினைக்கிறதுக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா கடவுளே இல்லைன்னு நான் நினைப்பேன். கடவுள் இருக்கார் அரவிந்தா. எப்போ என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். லக்ஷ்மிக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு. அப்படி நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு நீங்களும் நானும் ரெடியா இருக்கோம். மித்ராவை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற எண்ணத்துல இந்த கல்யாணத்துல நம்ம இருக்கோம். ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்க. இந்த கல்யாணம் நின்னு போயிடணுங்க. நான் லக்ஷ்மிக்கு அத்தையா இருந்தாலும் அம்மாவை இழந்து தவிக்கிற லக்ஷ்மிக்கு ஒரு அம்மாவா அவளுக்கு கெடுதல் நடக்க கூடாதுன்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா நல்லா இருக்காதுமா. நீ போய் வந்த சொந்தக்காரங்களை விசாரி. என்ன மன்னிச்சிரு அரவிந்தா. லக்ஷ்மிக்கு நியாயம் கிடைக்கும்னு உனக்கு நான் தைரியத்தை சொன்னேனே தவிர கல்யாணம் நின்னுடுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற சக்தி 2 பேருக்கு தான் இருக்கு. ஒன்னு அந்த கடவுள், இன்னொன்னு லக்ஷ்மி.